ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஏத்தம் பழம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஏத்தம்பழத்தை நல்லா கனிஞ்ச பழம் நான் உரித்து வச்சுருக்கிறேன். இந்த பவுலில் வந்து கோதுமை மாவு 1/4 கிலோ போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் மைதா போட்டிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு. இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துப்போம். கட்டி இல்லாமல் இந்த மாவை நல்லா கரைச்சிக்கணும். ஆக்சுவலாக மைதா மாவில் தான் இது செய்வாங்க. ஆனால் மைதா மாவு ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து மைதா சேர்த்துருக்குறோம். இதில் கொஞ்சம் கலருக்காக ஒயிட்டாக வரும். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள். இந்த பதத்துக்கு இருக்கணும். இவ்வளோ கெட்டியாக மாவு பாருங்கள், அப்படி எடுத்தோடனே எப்படி விழுதுன்னு இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்த உடனே அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது, நல்லா இருக்குது. பழத்தை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். சின்ன பழம்தான், அதனால் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிறோம். இதில் நான் பாதி வந்து 2ஆக கட் பண்ணி போடுறேன். இன்னும் பாதி பழம் முழுசாக நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறோம்.
நம்ம ஏத்தம்பழம் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்லா கனிஞ்ச பழம் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதை பிச்சு காட்டுறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.